கார்த்திக் ரேவதி கதையில் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு தாங்க இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் பார்க்கலாம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன செய்கிறாங்கன்னா எல்லார்கிட்டையும் உதவி கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்குற அந்த பணத்தை வந்துட்டு ரெடி பண்ண முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே சாமுண்டீஸ்வரி ரொம்ப சோகமாக இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கார்த்தி என்ன செய்கிறாருன்னா, அத்தை நான் இதோ வந்துடுறேன், நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ள இந்த நேரத்தில் எங்கள் மாப்பிள்ள வெளில அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு முக்கியமான வேலை இருக்கத்த அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு நம்ம கார்த்தி என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க அம்மா அவங்களுக்கு ஆசையாக வாங்கி கொடுத்த ஒரு லேண்டை வந்துட்டு விற்றுட்டு அதுலேருந்து வர பணத்தை நேராக எடுத்துக்கிட்டு சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராங்க. அப்போது கையில் வந்துட்டு அந்த பேகு பணத்தோடு வரதை பார்த்து சாமுண்டீஸ்வரி சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்தில் சந்திரகலா வந்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க. என்ன இவன் கையில் பேக்கோடு வர்றான், எப்படி இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. அப்போது கார்த்தி கொண்டு வந்து இந்தாங்கத்தை போனஸ் அமௌண்ட்டுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன், முதல்ல இருக்கவங்களுக்கெல்லாம் தீபாவளி போனஸ் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற தொழிலாளிங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே சமயத்தில் நம்ம கார்த்திக் வந்துட்டு எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிவிட்டு ரொம்ப சாதாரணமாக நின்றுட்டுருக்காரு. உடனே சாமுண்டீஸ்வரி என்ன செய்கிறாங்கன்னா அந்த பணத்தை எடுத்து போனஸாக எல்லாருக்கும் கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே ராஜராஜன் கேட்குறாங்க, மாப்பிள்ளை இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சொல்கிற மாமான்னு சொல்கிறாங்க. தொழிலாளிங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக அவங்க குடும்பத்தோட அந்த போனஸை வாங்கிட்டு எல்லோரும் வெளியில் கிளம்புறாங்க. தீபாவளிக்கு நிறைய பொருட்கள் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குமா, நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, மாப்பிள்ளை இருங்க, இந்த பணத்தை நீங்கள் எப்படி ரெடி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது சந்திரா சொல்கிறாங்க, ஆமாம் நீ ஒரு சாதாரண டிரைவர் தானே, உன்னால் எப்படி திடீர்னு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை ரெடி பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கார்த்தி சொல்கிறாரு, அத்தை நான் ஒரு இடத்த விற்றுட்டு தான் இந்த பணத்தை ரெடி பண்ணேன். எங்கள் அம்மா எனக்கு வந்துட்டு வாங்கி கொடுத்த ஒரு இடம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சந்திரா கேட்குறாங்க, அது எப்படி சாதாரண டிரைவர் நீ உன்கிட்ட 5 கோடி ரூபாய் மதிப்புக்கான இடம் கடந்ததா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு எங்கள் அம்மா வாங்கி வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மாவுடைய ஆசை என்னென்னா அதில் வந்துட்டு ஒரு ஆசிரமம் கட்டணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அந்த ஆசை நிறைவேறலை அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், இதுவும் மக்களுக்காக தானே பயன்பாட்டுக்கு உதவி இருக்குது, அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே சந்திராவுடைய வாயை வந்துட்டு அடைக்கிறதுக்காக சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஏன் சந்திரா வசதி கம்மியாக இருக்கவங்ககிட்டையெல்லாம் இடம் எது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா, எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கணும்னு நினைக்கிறியா? இப்போ மாப்பிள்ளை பண்ணதில் எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு, இதை எதுக்கு நீ வந்துட்டு நல்ல விதமாக பார்க்காம எப்போ பார்த்தாலும் மாப்பிள்ளையை வந்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லி டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைக்கா, அவன் சொல்கிறது எதுவுமே எனக்கு நம்புற மாதிரி இல்லைக்கா, நீ தான் உன் டிரைவர் மாப்பிள்ளையை தூக்கி வச்சுட்டு கொண்டாடுற. ஆனால் கடைசியில் பாரு, ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் எல்லா உண்மையும் தெரிய வரப்போகுது, அப்போ தான் உனக்கு இவன் யாருங்கிறதெல்லாம் தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம ராஜராஜன் கேட்குறாங்க, என்ன மாப்பிள்ளை இது, என் தங்கச்சி உங்களுக்கு ஆசையாக கொடுத்த அந்த இடத்த போய் இப்படி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாமா நம்மக்கிட்ட இல்லாத இடமா மாமா, பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே நம்ம கார்த்தி என்ன செய்கிறாங்கன்னா இந்த நினச்சி சந்தோஷம்தான் படுறாங்க. நம்ம ரேவதி வந்துட்டு கார்த்திக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. சித்தி எப்போ பார்த்தாலும் நீங்கள் எதுக்காக அவரை ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அவர் பண்ண நல்ல விஷயத்த பாருங்கள், அம்மாவுடைய கௌரவத்தையே காப்பாற்றிருக்காரு, அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுறதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாமல் ஏன் சித்தி இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனேயுமே என்ன நடந்துச்சுன்னா, அடுத்ததாக தீபாவளிக்காக எல்லாரும் எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறாங்க. அதே சமயத்தில் சாமுண்டீஸ்வரி வீட்லேயும் தீபாவளிக்காக கொண்டாடுறதுக்காக நிறையா அதுக்கான ஸ்வீட்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ரேவதி என்ன செய்கிறாங்கன்னா கையில் மருதாணி எடுத்துகிட்டு நேராக ரூமுக்கு போகிறாங்க. அப்போது அவங்களுடைய அக்கா தங்கச்செல்லாம் மருதாணி வச்சுட்ருக்காங்க. நம்ம ரேவதி மட்டும் எடுத்துக்கிட்டு ரூமுக்கு போகிறாங்க. போன உடனே அங்கே நம்ம ராஜா போகிறாரு. ராஜா ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே கையில் மருதாணியோடு போயிட்டு ராஜா முன்னாடி நிற்கிறாங்க. என்ன இது அப்படின்னு நம்ம கார்த்திக் கேட்குறாரு. மருதாணி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எதுக்கு எடுத்துகிட்டு இருந்து இங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, நீ தான் எனக்கு வச்சு விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வச்சு விடணுமா, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நீ தான் எனக்கு வச்சு விடணும், நீ தானே எனக்கு புருஷன், நீ தான் எனக்கு ஆசையாக மருதாணி வச்சு விடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ரேவதி. அப்போது கார்த்தி சொல்கிறாரு, இல்லை என்னாலெல்லாம் வச்சு விட முடியாது, நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே ரேவதி சொல்கிறாங்க, இதோ பாரு, என்னுடைய ஹஸ்பண்ட் கைனால் மருதாணி வச்சுக்கணுன்னு நான் ரொம்ப ஆசையாக வந்தேன், ஆனால் நீ இந்த மாதிரி பேசிட்ட, இனிமேல் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேச மாட்டேன், நான் இனிமேல் உன்னுடைய எந்த விஷயத்தையும் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோஷிக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க.
அப்போ உடனே நம்ம கார்த்திக் வந்துட்டு ரேவதியை வந்துட்டு இன்சல்ட் பண்ண மாதிரி பேசுனதை நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ரேவதி கோவமாக போகிறாங்க, கையில் மருதாணி வைக்காமலேயே. அப்போது அவங்க தங்கச்சி கூப்பிட்டு கேட்குறாங்க, அக்கா என்னாச்சு? நீ ஆசையாக ரூமுக்கு எடுத்துகிட்டு போன மருதாணி வச்சுட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு இப்போ வைக்காமல் வந்திருக்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லடி ஒன்றும் இல்லை, எனக்கு மருதாணி வைக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இனி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆர்வமாக போனேன், இப்போ வந்துட்டு இப்படி வர, ஏன் என்ன அது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேட்குறாங்க. அப்போ உடனே அவர் ஏதாவது சொல்லிட்டாரா, உங்களுக்குள்ளே ஏதாவது சண்டையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. கூட ரேவதி நான் உனக்கு வச்சு விடுறேன்னு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி சொல்கிறாங்க. தீபாவளிக்கு எல்லாரும் வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக ரெடியாகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம ரேவதிக்கும் நம்ம கார்த்திக்கும் வந்துட்டு தலை தீபாவளி கொண்டாட போகிறாங்க. அதனால தான் நம்ம ரேவதி வந்துட்டு ஆசையாக கார்த்திக்கிட்ட தலை தீபாவளிக்காக தன்னுடைய கணவர் கையினால் மருதாணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க. ஆனால் அதையும் நம்ம கார்த்தி வந்துட்டு இன்சல்ட் பண்ணி அனுப்பிட்டாரு. கார்த்தியோட மனசில் தீபாவை நினச்சிக்கிட்டு தீபா இடத்துல வேறொரு பொண்ணை வச்சு நம்ம கார்த்தினால் பார்க்க முடியல. ஸோ என்ன நடந்ததுன்னா, அடுத்த நாள் வந்துட்டு எல்லாரும் தீபாவளி கொண்டாடுறாங்க. பட்டாசுலாம் வெடித்து எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுறாங்க, புது துணிகள் எல்லாம் போட்டுட்டு. நம்ம சந்திராவுக்கு மட்டும் இந்த தீபாவளி கொண்டாட்டத்தில் எந்த ஒரு விருப்பமுமே இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா அவங்க நினச்ச விஷயங்கள் நடக்கலை. அதுக்கு மாறாக நம்ம கார்த்தி வந்துட்டு கடைசி நேரத்தில் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாரு. அதை நினச்சி ரொம்பவே வந்துட்டு அவங்க கவலையிலையும் டென்ஷன்லையும் இருக்காங்கன்னே சொல்லலாம். சிவனாண்டிக்கிட்ட கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. கால் பண்ணி பேசும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு முறையும் தோற்றுக்கிட்டே தான் போகிறோம், இதுக்கெல்லாம் காரணம் இந்த டிரைவர் பையதாங்க, அவன் இருக்க வரைக்கும் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சந்திரா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாங்க தீபாவளி போனஸை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, எப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த டிரைவர் தான் வந்துட்டு இந்த பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் உன் அக்கா கேட்கலையா, இவ்வளோ பணத்தை அவனால் எப்படி ரெடி பண்ண முடிஞ்சதுன்னு உங்கள் அக்கா ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் அக்கா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக தீபாவளி முடிஞ்சு வீட்டில் சிசிடிவி கேமரா பொருத்துறத பேசிகிட்டு இருந்த விஷயத்தையும் சிவனாண்டிக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போது சிவனாண்டி சொல்கிறாரு, இதோ பாரு சந்திரா, அதில் நீ தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அடிக்கடி நம்ம ஃபோன் பேசுகிறது, நீ என்னை சந்திக்க வர்றது, இது எல்லாத்தையும் கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் நானே உங்களுக்கு கால் பண்ணேன். இந்த தீபாவளி முடிஞ்ச உடனே வீட்டில் வந்துட்டு அக்கா சிசிடிவி கேமரா பொருத்த சொல்லியிருக்கா, எல்லா இடங்கள்லையும் வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே நம்ம கார்த்தியும் மயிலும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மொபைல் ஃபோனை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கடைகள்லையா போய் கேட்டுட்ருக்காங்க. இந்த சின்ன பசங்க இந்த மொபைலை எடுத்துகிட்டு போனது என்னாச்சு ஏதாச்சு, அடுத்து என்ன நடக்க போகுது என்ன ஏதுங்கிறத அடுத்து வரப்போகிற அந்த வீடியோக்களில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போது தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் பார்க்கலாம்.